ஆமே அண்ணன்டா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா. அப்சர்ஸ் பேபி பாயோட பார்ட் 4 தான்டா இது. ஹோப் உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கடா. ஸோ அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்களேன், கமெண்ட்லாம் பண்ணலாம் வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் பார்ட் லேட்டாக தான் போடுவேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சும்மா தான் சொன்னேன். ஸோ அது மாதிரி கமெண்ட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் இந்த விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணலாமான்னு தெரியல, பட் தோணுது. ஏன்னா அவருக்கு ஃபேன் வந்துட்டு மென்ஷன் பண்ணலன்னா எப்படி? ஸோ வாழ்த்துக்கள் சி ஜோசப் விஜய். என்னோடய சின்ன வயசில் எவ்வளோ ட்ரீம், எவ்வளோ படத்தில் நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கீங்க எல்லாத்துக்கும். அந்த தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் சிஎம் ஆகியிருக்கீங்க. எப்படி சொல்லணும்னு தெரில. சொன்ன மாதிரி நல்ல ஆட்சி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா இல்லை, இருக்கும். தளபதி வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சி ஜோசப் விஜய், சிஎம் ஆகிட்டீங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க நம்புகிறேன்டா. ஸோ ஓகேடா, இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுமான்னு தெரியல, பட் என் தலைவரை இங்கே மென்ஷன் பண்ணால் எப்படி? ஸோ ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் இது புரியும். ஸோ லாஸ்ட்டில் எங்கே விட்டுருப்பேன்னா, ஜங்குக் வந்துட்டு நீங்கள் ஜிமின் கூட பேசுகிறதுலாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உங்களை சந்தில் போட்டு வச்சு ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பான். ஸோ நீங்களுமே அவன் அந்த மாதிரி சொன்ன உடனே அவன்கிட்ட வந்து தள்ளி வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் மைண்டு ஃபுல்லாக சின்ன பையன் ஏன் ரொம்ப இப்படி அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருக்குது. ஆனால் ஜங்குக் மைண்டில் ஃபுல்லாக நீ எனக்கு தான் டீச்சில்லே, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் செட்டில் இருக்கான். ஸோ ஓகேடா. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எப்படி எண்டை பார்க்க போகிறாங்கன்னா பார்ப்போம். அண்ட் ஓகே, இதுக்கப்புறமா என்னை விட்டுட்டு நீ எவ்வளோ யோசிச்சுருக்கு ப்ராடி, அது மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளோதான் டீச்சில்லே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே யோசிச்சுட்டே வரான். ஸோ உங்கள் வீடு பக்கத்தில் அவன் வீடு இருக்குது. அவனுமே அப்படியே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான். சொல்லுப்பா தம்பி, என்னப்பா ஏதாவது விசேஷமாக என்ன? நைட் டைமில் வந்துட்டு மூஞ்சலாம் புன்னகையோடு வந்திருக்கேன். அதெல்லாம் எதுவும் இல்லை ஆண்டி, ஜஸ்ட் உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு தான். வீட்டில் இருக்க போர் அடிக்குது, அதுதான். வாடா தம்பி. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மாவா? அவங்க சீரியல் பார்த்துட்ருக்காங்க. ஓஹோ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் எதுவுமே வாங்காமல் வந்துருப்பீங்களா? அட் த சேம் டைம் உங்கள் மூஞ்சுமே ஏதோ ஒரு மாதிரி பேய் அடித்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு லேட்டாக சிரிப்பான். ஸோ உங்கள் அம்மா அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு, என் மூஞ்சி அப்படி இருக்குது, என்ன ஏதாவது ஊந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. நீங்களும் இல்லைம்மா எதுவும் இல்லை, நான் மேலே போகிறேன். ஏன்டி ஒரு மாதிரி இருக்கா, ஏதாவது ஆச்சா என்ன? மியா ஏன்டி ஏதாச்சா? இல்லைம்மா, நான் கடைக்கு போனேன், அவள் நான் எதுவும் வாங்கிக்க மாட்டேன், இந்த காசை நான் சேர்த்து வச்சுட்டு நான் ஒன்று வாங்கிப்பேன். நான் சரி இது வாங்கி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா வந்துட்டோம், அவ்வளோதான். சரி அப்புறம் என் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்ருக்காவ, எனக்கு தெரில, பொண்ணு நீனே கேட்டுக்கோ அப்படின்ட்டு அவன் மேலே போயிட்டான். ஸோ இப்போ நீங்களும் நானும் மேலே போகிறேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வாக்கில சாப்பிட்லாம். இல்லை எனக்கு பசிக்கலம்மா அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. சரி ஜம்பப்போ, எது பசிக்கலையா? பசிக்கலன்னா சொல்லக்கூடாது ஜில்லே, சாப்பிடாம தூங்கவே கூடாது, அதோ சாப்பிட வச்சு டைம் போச்சு அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே பேசிட்டு, ஆண்டி உங்கள் வீடை நான் சுற்றி பார்த்ததே இல்லை, நான் ஒரு தடவை சுற்றி பார்த்துப்பா. நீ என்னடா கேட்டுட்டு இருக்க? இதோ மேலே வயன் போனால அவள் அப்படி சுற்றி காட்டுவா, நீ அப்படியே போ. சுற்றி காட்டுவேன் தோ சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டி. வயனை என்னது வயன் கூட ஆண்டி? சரிப்பா. ஸோ ஜங்குக்குமே ஏஜில் எங்கடி இருக்கா, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே தான் வரான். ஸோ
நீங்கள் உள்ளே பார்த்தாக்கா அப்படி அழுகுறீங்க. நான் தொட்டுட்டா, இங்கே தொட்டா, இங்கே தொட்டா, அவன் சின்ன பையன் தானே, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஏய் ஜில்ல என்னடி ஏன் அழுதுட்ருக்க, இங்கே வந்து இங்கே ஏன்டா வந்து போட வெளியே, அம்மா இருக்கா, உங்கள் அம்மாவுக்கு தெரியும் என்னது வீட்டை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன், நீ கூட்டிகிட்டு சுற்றி காட்ட சொன்னாங்க, அந்த சாக்கை வச்சுட்டு உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்ன போடா இங்கேருந்து, ஏன்டா ஏன்டா எனக்கு கொள்ற, எனக்கு என்ன என்ன இனி தொட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அவனுமே சரிப்பா அதுக்கு இது சரிப்பா அதுக்கு என்ன, நீ அவங்க கூட பேசின எனக்கு பிடிக்கல, அதனால அப்படி பண்ண, இங்கே பார் எனக்கு அப்படி தோணுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் தொடர்றதில்ல, என்ன அவன் தொட்டால் தான் தப்பு, ஏன்னா நீ எனக்கு சொந்தமாக போகிறவ, என்னடி சொல்லு இதுக்கெல்லாமல் அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை துடைக்க வரான். ஸோ நீங்கள் பயந்துட்டு தள்ளி போயிட்டு இது தொடாத ப்ளீஸ்னு விட்டு போயிடு ப்ளீஸ், என்னடி சொல்லு விட்டுட்டு போக சொல்கிற, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை தொடச்சி விட்றான். உங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் அவன் தொடச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் அழுத்துட்டுலாம் இருந்து வச்சுக்கோயேன் அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை தொடச்சி விட்ருப்பான்ல. ஸோ உங்கள் சீக்ஸில் தான் அவன் கை இருந்திருக்கும், அப்படியே அவன் கையை க்ரிப் பண்ணிவிட்டு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கெஸ்ட் கொடுக்குறான். நீங்களும் டக்குன்னு தள்ளி தள்ளி போட தயவு செஞ்சு போயிடு ப்ளீஸ்னு விட்டு போயிடு, ஏன் இப்படி நான் அவனால சொன்னேன், இதுக்கு நீ படுத்துட்ருக்க, இதுக்கு நீ இப்படி ஓவர் ரியாக்ட் கொடுத்துட்ருக்க, எனக்கு செம்ம காண்டாது சொல்லி, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காண்டாயிட்டு. ஸோ அவன் அப்படியே உங்களை தள்ளி விட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறான். பாரு நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு மாதிரி வீக்காக இருந்திருப்பீங்க, பிகாஸ் அங்கேயே அவங்கள ஒரு மாதிரி அப்படி பண்ணனால உங்களுக்கு மைண்ட் எங்கேயோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்களுமே இப்போ என்னட்டு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவங்க கை ரெண்டுத்தையும் அப்படியே முடிச்சுட்டு முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் கையை ஒரு கையில் அவன் முடிச்சுட்டு ஸோ உங்கள் இப்போ பிடிச்சி நல்லா க்ரிப்பாக வச்சுட்டு நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்கள் தங்கச்சி வருஷத்தான் கேட்குது, அம்மா அக்கா எங்க, ரூமில் தான் இருக்கான், சரி அப்படின்ட்டு அவள் வரசத்தை கேட்ட உடனே நீங்கள் சுங்க தள்ளிட ப்ளீஸ் ரம்யா பார்த்தா தப்பாயிடும் தள்ளிட முடியாதுடி ப்ளீஸ்ரா, நான் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ், நான் அப்புறமா கொடுக்குறேன் ப்ளீஸ், தள்ளிக்கு வைப்பேன். ஓ கொடுக்குறியா, எதை உன்னையா என்ன, தயவு செஞ்சு இப்படி பேசாதடா, நீ சின்ன பையன்டா, ஏன்டா இப்படிலாம் இத்தனை தடவை சொல்லுவேன், சின்ன பையன் சொல்லா தள்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைக்கிறான். சரி நீங்களும் சரி நான் சொல்லலை, சரி சங்க இந்த வருடே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக நவந்துட்டு உடனே நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படி ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்ககிட்ட அதை பேசுகிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருப்பீங்க. அப்போ தான் கரெக்டாக மியாவும் அக்கா அக்கா என்னக்கா சங்கு ஹாய் அண்ணா, ஹாய் சரியான நேரத்தில் வந்துட்டு ஹாய் குட்டி பிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மியா திட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அது காதில் கேட்டுருச்சு, சங்கு வேறு முடியாதுடி, போன உடனே நீ தர நல்லா கொடுக்குற சங்கு. அக்கா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, என்ன மொபைல் தான் என் மொபைலா, அதெல்லாம் தரமாட்டேன், போ உன் மொபைல் தான் இருக்குல்ல, என் மொபைலில் சார்ஜர் இல்லை, நான் அதை சார்ஜ் பண்ணியிருக்கேன், சார்ஜ் ஏறிட்டு விட கிடைக்கும். அக்கா ப்ளீஸ்க்கா நான் விளையாடணுங்க்கா, கொடுக்கா, நீ என்னை கொடுத்துனா போயிடுவேன், இல்லைன்னா தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே தாங்க குடுடி, மாட்டேன் குடுடி, முடியாது, கொடுக்குறியா இல்லை இங்கேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீங்களுமே எடுத்துக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு மியா இங்கே
மியான் இப்போது நாங்கள் பேசிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு நடுவில் வந்துட்டு சொல்லுறான். ஸோ மியாவும் சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஃபோன் எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறான். சொல்லி சொல்ல வந்த இருக்க சொன்னியா அவளை இருக்க சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரான். ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல், ஜங்குக்கு காணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஐயோ இவங்க வார அப்படின்ட்டு ஜங்குக்கும் எங்கள் அம்மா கரெக்டாக இந்த டைமுக்கு தான் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இப்போ கீழே இறங்குறான். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டி வருவல்ல வருவல்ல இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிட்ட வந்திருப்பான். ஸோ கிட்ட வந்துட்டு எனக்கு என்ன தொடச்சுன்னு தெரில, கிட்ட வந்துட்டு உங்கள் ஹிப்பில் கையை வச்சுருப்பான். அப்படியே ஹிப்பில் இருந்தது மேலே கையை வச்சுட்டு லைட்டாக தொட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டு போயிருப்பான். ஸோ நீங்களுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண வைப்பாம சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஒரு மூலையில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. ஏன்னா வரைக்கும் உங்கள் அப்பா கூட தொட்டிருக்க மாட்டார், இல்லை யாருமே தொட்டிருக்கல. உங்களுக்கு இந்த அளவுக்கு யாருமே இப்படி தொட்டதே இல்லை. இப்போ இவ்வளோ டீப்பாக தொட்டு கிஸ் பண்ணியில் எங்கெல்லாம் தொட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சின்ன பையன்றதான் உங்கள் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இவனும் அப்படி கீழே போயிட்டு என்னம்மா நானே வந்திருக்க மாட்டேனா, டேய் உங்கள் அப்பா வந்துட்டார்டா இதே வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சங்குக்குமே இப்படி கூப்பிட்டு போயிடுறாங்க. போயிட்டு வரேன் டி, போயிட்டு வேணா சக்கரை போயிட்டு வராங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் நீங்களும் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படிலாம் பேசும்போது நீங்கள் காலேஜில் சிம்மினை பார்த்தாலுமே அவாய்ட் பண்ணுறீங்க. அவனுக்கு என்னன்னு தெரியல, எனக்கு இப்போ தான்டா கொஞ்சம் ஃபிங்கர் கிட்ட வர மாதிரி இருந்துச்சு, திரும்பி பார்த்தா என்னோட ஜிலேபி நவுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இவ்வளோ ட்ரை பண்ணுவான் பேசுறதுக்கு. அவன் நம்பர்லாம் எழுதி கொடுத்துருப்பான், அவன் டைரியிலலாம் எழுதி வச்சுருப்பான். நீங்கள் இதெல்லாம் காண்டாக்டே பண்ணலை, அவனும் நம்பர்லாம் காண்டாக்ட் எப்படி கேடி கண்டுபிடிச்சி காண்டாக்ட் பண்ணுவான். ஆனால் நீங்கள் அட்டென்ட்டும் பண்ண மாட்டீங்க, அவனுக்கு எதுவும் ரிப்ளையும் கொடுக்க மாட்டீங்க. ஸோ இப்படி டேஸ் போயிட்டே இருக்குது. ஸோ ஒன் ஃபைன் டே சண்டே ஓகேவாடா, ஜங்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டும் கூட வந்துட்டு கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரவுண்டுக்கு போயிருப்பான். ஸோ அப்போ நீங்களுமே அப்புறம் அவங்க அக்கா யாராவுமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறீங்க ஜங்குக்கு. அவனும் ஹேய் சில்லை ஏடி மாமா விளையாடுறது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வான்ட்டு கூப்பிட்றான். நீங்களும் அக்கா இருக்க வரமாட்டேன்றீங்க, ஐயோ இல்லை நான் வரமான்ற மாதிரி கேட்குறான். வந்து தொலைற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீ வாங்கிட்டுரு, நான் போயிட்டு வரேங்க, கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க, நான் பார்த்துட்டு வருவேன், இப்போ ஏதோ பண்ணி தொலை அப்படின்ட்டு அவன் யார்கிட்டையும் ஃபோனில் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கா. டே நான் இன்னும் கொஞ்சம் நாள் பேசுகிறேன்டா இருடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே அவள் காய்கறி ஷாப்புக்கும் போயிட்டுருக்கா. ஸோ இங்கேருந்து காய்கறி ஷாப் கொஞ்சம் கம்மி தான் தூரம், அங்கேருந்து வந்துட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களுமே என்ன வேணும் உனக்கு, இதாண்டி வேணும் எத்தனை தடவை நான் சொல்ல, ஜங்கு ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாத, சரி மாமா விளையாடுறதுன்னு பார்க்குறியா, வேண்டாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். ஸோ அவன் அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போயிருக்கோம். ஸோ உங்களெல்லாம் கூட விளையாட சொல்லுவான். ஸோ உங்களுக்கு விளையாட தெரியல, எனக்கு வரலையா கற்றுக் கொடுத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு ஸோ உங்களை ஹக் பண்ண பொசிஷனில் பேட்டை அப்படியே உங்கள் கையோட வச்சு பிடிச்சி அப்படியே ஒரு பால் அடிக்கிறான். ஹே இவ்வளோ ஸ்லோவாக பிடிச்சா பால் எங்கடி போவோம், இப்படி வச்சு இப்படி அடி அப்படின்ட்டு அடித்த உடனே அந்த பால் 6 போகுது. ஹை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கொதிக்கிறீங்க. அவனும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இவ்வளோ பிடிக்குமா ஒரு கிரிக்கெட்டு, எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஆனால் எனக்கு விளையாட தான் யாரும் இல்லை, என் கூட இந்த அக்காவும் இல்லைன்னா இந்த மியாவும் விளையாடவே மாட்டாங்க, அவளுங்க எப்போவுமே என் கூட ஏதாவது வேணும்னா மட்டும் விட்டு பேசிப்பாளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அவனும் சிரிச்சிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு செகண்டில் ரியலைஸ் ஆகுது, அடப்பாவீங்களா என்னடா ஒரு செகண்ட் என்னையே மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சரி நான் போகிறேன், உங்கள் அக்கா நான் வரேன் தானே சொன்னான், அவன் வந்தபோது அவள் கூட அப்படியே போய்க்கோ, அது வரைக்கும் இங்கே நல்லா இருந்த பாரு அப்படின்ட்டு அவனுமே இப்படி ஆள் மாடி சீன் போடணும்னு சொல்லிட்டு வேணே 6 4 அடிச்சுருவான்.
ஸோ உங்களுக்கு அப்போ ஒரு கால் வருது. அம், யார் இது அன்னோன்னு காட்டுது. ஹலோ 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 ஜிலேபி, நான் தாண்டி ஜிமினா நீ. ஏ ஜிலேபி, ஏன் ஜிலேபி என்கிட்ட பேசவே மாட்டேற? நானும் 2 வாரமாக பேசுன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை எது மூலியமாக ட்ரை பண்ணுறேன். ஏன்டி என்கிட்ட பேசவே மாட்டேற? ஜிமினா, இப்போ நான் பேச முடியாது, வச்சிடுறேன். ஜிலேபி, நீ இப்போ உங்கள்கிட்ட வச்சேன்னா நான் கையை கட் பண்ணிப்பேன். என்னது ஜிமினா, என்னது இல்லை? ஆமாம், நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கால்லையே ஒரு வாட்ஸ்அப்பில் நம்பரில் அனுப்பிச்சி விட்றான். ஸோ கையை கட் பண்ணிக்கிற மாதிரி பிளேடை கையில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஏ ஏதோ ஏதோ தப்பாக எடுத்துடாத, நான் பேசுகிறேன். எதுக்குடி என்ன நான் அவாய்ட் பண்ணுறேன்? அன்றைக்கெலாம் நல்லா தாண்டி பேசினேன். ஏன்டி ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் ஏதாவது தெரிஞ்சிச்சா என்ன? ஆம்பளையும் கூட ஏதாவது பேசக்கூடாது சொல்லுவாங்களா என்ன? ஸ்ட்ரிக்டாக ஏதாவது? இல்லை, அது வந்து அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே ஸோ ஜம்பப் வந்திருப்பான். ஏஜ் இல்லை, என்னடி நான் மாறுறதை பார்த்தியா? ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, அதான் கொஞ்ச நேரம் உங்களோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அவன் பேசுகிறான். ஸோ அவன் வாய்ஸ் கேட்ட உடனே யார் அது ஆம்பளை வாய்ஸ் சொல்லிட்டு எங்கள் ஜிமினும் கத்திகிட்ருக்கான். ஸோ அவன் கத்துறனால அந்த வாய்ஸ் கேட்குறனால ஜங்கு யாரு ஜங்கு கது யாருன்னு கேட்டேன். ஜங்கு கது ஃபோன் கொடு அப்படின்ட்டு ஃபோனை பார்த்தாக்கா அண்ணன் தான் இருக்குது. அவனும் அப்படியே காதில் வச்சுட்டு ஜிலேபி யார்டி அது? எப்படி அது? ஏன் யார்டி அது? சொல்லி ஏதாவது அப்படின்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு புரிஞ்சிருது. ஸோ ஜிலேபின்னு உடனே உனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் அந்த ஃபோனை அப்படியே பார்த்துட்டு என்னடி எத்தனை தடவை நான் சொல்லுவேன் அவன் கூட பேச மாட்டேன், அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூட உட்காந்து ஃபோனில் ஓத்துட்ருக்கியாடி அப்படின்ட்டு இங்கே கத்துறான். ஸோ அவன் கையில் பேட் வச்சுருப்பான்ல, ஸோ அதை அப்படியே அவங்க ஓங்குற மாதிரி வந்திருப்பான். ஸோ அப்படியே நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டை கீழே போட்டுன்னு போடுறான். அது உடஞ்சிருது. இந்த பக்கம் மார்க்கு டேய் அது ஏன் பேட்ரா அட குஞ்சு இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு டென்ஷன் வந்து எம்ம பேட்டை தான் உடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டை ஐயோ என் பேட்டு போச்சு உன் குஞ்சு மாதிரி இது பிச்சு போட்டு வச்சுருக்கான் மாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டை செத்து போன மாதிரி அவன் உட்காந்துட்டு மாரில் அடிச்சுட்டு அழுத்துட்டு இருக்கான். நீங்கள் கீழே பார்த்துட்டு சங்கோ ப்ளீஸ் அந்த ஃபோனை கொடுத்துரு. ஏன் வேர்டு பேசிகிட்டு இருக்க போறியா அவன் கூட? நம்பர்னால தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் அந்த சிம் கார்டு இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே கட்டிட்டு அப்படியே அந்த சிம் கார்டை உடச்சி போடுறான். ஜங்குக்கும் இங்கே இதுக்கப்புறம் எப்படி பேசுவேன்? இதுக்கப்புறம் ஒரு சிம் கார்டு தான். இந்த சிம் கார்டில் என் நம்பர், உங்கள் அம்மா நம்பர், யார் நம்பர் இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா நம்பர் கூட எந்த ஆம்பளை நம்பர் வச்சுக்கூடாது, என் நம்பர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் இது மாதிரி பேசுகிறான். அவங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி பேசினா. ஏன்னா லைக் உங்களோட இண்டிபெண்டன்ஸ் எல்லாத்தையும் பிடுங்குற மாதிரி இருக்குது. ஸோ அவனுமே புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சிச்சுன்னா இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, இல்லைனாலும் நீ இப்படி தான் ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு மாதிரி முறைக்கிறாங்கள. ஸோ நீங்களுமே சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா வந்துருப்பாங்க. நீங்கள் ஃபோனை பிடிங்கிட்டு எப்படி போடுறீங்க? ஸோ உங்கள் அக்காவும் என்னடியாச்சு? அவன் நம்ம ஜங்குக்கு தானே எதிர் வீட்டில் இருப்பானே. ஆமாம் நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு. இருட்டு ஒரு வார்த்தை ஒன்றும் வேணாம், நீ வரையெல்லாம் போவா வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இப்படி உன் கூட வந்துடுறான். ஸோ இதே மாதிரி தான் டைம் ஸ்கிப் ஆகிடுது. ஸோ நீங்கள் காலேஜுக்கும் போகல. ஏன்னா எங்கே ஜிமின் பையன் ஏதாவது கேட்டு அப்புறமா அவனுக்கு ஏதாவது ஆகிட போகுது. ஏன்னா வாழ்க்கை கையை வெட்டிக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால. ஸோ இவன் கையகன் வெட்டிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஸோ நீங்களுமே அங்கேயும் போகல. ஏன்னா அங்கே போனாலும் உங்களுக்கு ஹர்ட் ஆகும், இங்கே வீட்டிலேருந்து வெளியே போனாலும் உங்களுக்கு அது ஜங்குக்கா பார்த்தா ஹர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ரூமுக்குள்ளேயே இப்போ பார்த்தா அடைஞ்சே கிடைக்கிறீங்க. ஸோ ஒரு 3 நாள் நீங்கள் காலேஜுக்கும் போகல, வெளியுமே வரல. ஸோ உங்கள் ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. சாப்பிட்றதும் எப்போயாவது ஒரு வேளை 2 வேளை தான் சாப்பிட்றீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் உங்கள் அம்மாவுமே உட்காந்து பேசுகிறாங்க. அம்மா ஏதாவது பிரச்சனைனா சொல்லுடி, அம்மா பார்த்துக்குறேன்டி, அப்பா கிட்ட சொல்லலாம்டி, ஏதாவது சொல்லுடி. ஏன்டி உனக்குள்ளேயே வச்சுட்டு? அம்மா எதுவும் இல்லைம்மா, எனக்கு ஜஸ்ட்டு வயிற்று வலி அவ்வளோதான். ஓ வயிற்று வலி தானா?
நானும் இதை பயந்துட்டேன். சரி அம்மா உனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்குறேன், சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு தூங்குறியா? இல்லைம்மா நீ சுடு தண்ணி மட்டும் கொடுனா குடிச்சிட்டு ஹாட் பேக் வச்சு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்கிறீங்க. ஸோ அங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு அதே டைமில் பீரியட்ஸாக இருக்கும். ஸோ நீங்களுமே அதே ஒரு சாக்காடுத்து லீவும் போட்டிருப்பீங்க அண்ட் தென் லீவும் போகல. ஸோ இதே மாதிரி தான் அன்றைக்கி டேவும் முடியுது. ஸோ அடுத்த நாள் நைட்டு ஸோ நீங்களுமே அப்படியே வயிற்றில் காய வச்சுட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஏதோ ஜன்னல் வழியாக ஒடிகிற மாதிரி கேட்குது. நீங்களும் என்னது அது, ஏன் பூனை தான் இருக்கும், வயிறு என்னடா இப்படி வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜன்னல் தட்டுறாங்க யாரோ. என்னடா அது நைட்டு வேறு, அதுவும் 11:30 மணி, வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, வெளியே வர எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நடக்க முடியல, ஏன்னா ரொம்ப வலியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ நீங்களுமே அப்படி ஸ்லோவாக திறந்துட்டு பார்த்தாக்கா ஜங்குக்கு தான் அங்கே குரங்குமா நின்றுட்டுருக்கான். நீ என்னடா இங்கே பண்ணுற? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, உன்னை சாப்பிடணும்னு தோணுச்சு, அதை வந்து தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்படி உள்ளே எகிரி குதிக்கிறான். என்னது ஏழை சும்மா பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் என்னது 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 என்ன, உனக்கு எதுவுமே புரியாதா? புரியல வந்து நடிப்பியா இல்லைன்னா? ஐயோ இவ ஒருத்தி எதுவும் புரியாத நடிச்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இப்படி நினச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வருவான். நீங்கள் தள்ளிப்போ, நான் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. என்னடி சொல்கிற ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை? என்ன குறைஞ்சிட்டியா இல்லை ஹைட் ஆகிட்டியா இல்லை குண்டாட்டியா இல்லை ஒல்லி ஆகிட்டியா? என்ன ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை? இல்லை உனக்கு புரிஞ்சுக்கோ, எனக்கு வயிறு வலி தானே, டேப்லெட் போட்டுக்குவோம். நீ நினைக்கிற வயிறு வலி இல்லை, என்ன வேறு தான் வயிறு வலி, என்ன கிட்னியில் கல் வந்துச்சா என்ன? ஐயோ சொல்லி வலிக்குதாடி, இவன் ஒருத்தண்டா பீரியட்ஸ். என்னது பீரியட்ஸா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தலையை குனிச்சிக்கிறீங்க. சரி அதுக்கு என்ன இப்போ, அதுக்கு எதுக்கு நீங்கள் சொல்லிட்டு தலையை குனிச்சிக்கிற? அது இந்த நார்மலான விஷயம் தானே. நார்மலா? எங்கள் அப்பாலாம் கிட்டே வரமாட்டார். அப்பா வேற புருஷன் வேறண்டி. எங்கே வலிக்குது? அடிவா இல்லை, பெட்டில் படுப்போம். இதுக்கு படு போயிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு அவன் உங்களோட ஷர்ட் அண்ட் பேண்ட் தான் போட்டிருப்பீங்க, அதில் லைட்டாக அப்படி தூக்கிட்டு எங்கேயா அடிக்குது, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் கை வச்ச உடனே இந்த பெயினில் லைட்டாக ஸ்லோவாக மறையிற மாதிரி இருக்குது. இப்படியே நல்லாயிருக்கு, இப்போதான் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாதிரி சவுண்டு போட்டுருக்கேன். இப்போ ஒருத்தி சரி நான் பண்ணுறேன், ஓகே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது சொல்லிட்டேன். என்னது இவன் ஒருத்தி இதுவும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுவான். ஒன்றும் இல்லை குழந்த, இல்லை உனக்கு மட்டும்தான் ரொம்ப வலிக்குதா என்ன? எனக்கு மட்டுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு 5வது நாள்லாம் உயிரே போயிடும். இன்றைக்கி 5வது நாள், அதனால தான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி மசாஜ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமலே நீங்கள் அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா கேர் பண்ணுறான் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அந்த 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 செகண்டில் உங்கள் மைண்ட் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ டக்குன்னு நீங்கள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு நான் இதுக்கு இவன் நல்லவன் மாதிரி யோசித்தேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஒரு கால் தான் வருது. அகெயின் உங்கள் நம்பரை இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஜிமின் பையன் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுறான். ஸோ இந்த தடவை ஜங்கோ அட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா உங்களுக்கு கால் வருது ஆனால் அந்த அன்னோன் தான் இருக்குது. ஸோ அவனே அட்டன் பண்ணி பேசுகிறான், யாரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே மறுபடியும் படுத்துட்டு வயிற்றில் நீங்கள் கையை வச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் கையை எடுத்து விட்டு இப்போ அவன் கையை வச்சு மசாஜ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இப்போ நீங்களும் ஒரு மாதிரி சவுண்டு போட்டு தான் இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த காலில் ஹலோ ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக்கு பேச பக்கம் ஜிமின் தான். அவன் பேசவும் உங்கள் வாய்ஸ் அப்படி கேட்கவும் அவன் வேறு மாதிரி நடிச்சிடுறான். ஜிலேபி என்னடி பண்ணிகிட்ருக்க? யார் இது?
அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் வந்துட்டு ஓ இந்த மயிரா இப்போ எனக்கு போடுற சத்தத்துக்கும் அவன் வரப்போ நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி இங்கே போத மாதிரி ஏ கையெடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்துட்டு இவன் ஏன்டா ரொம்ப சத்தம் போடுறான்னு சொல்லிட்டு அவன் கை வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின்னு வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி தப்பாக எடுத்துட்டு சி என்ன பண்ணிட்டு இருக்கா ஜங்குக்கா யாருது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இவன் இவன் என்ன ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன இந்த மாதிரி சி அப்படின்ட்டு அவன் கட் பண்ணிடுறான். சிலருக்கும் ஜங்குக்கும் லேட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அவனும் அந்த ஃபோனை வச்சுட்டு நல்லா ஆக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே லேட்டாக ஈமெயில் ஸ்மெல் பண்ணுறான். ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா. சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருக்குனான்னு தெரியல, பட் ஸ்டில் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அண்ட் தென் அதில் நிறைய கான்டென்ட்ஸ் இருக்கும். ஓகேடா. அண்ட் தென் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஎம் ஜோசப் விஜய். ஆஸ் அ ஃபேனாக நான் உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஜோன் நேரில் பார்க்க முடியுமான்னு தெரியல, ஸ்டில் அந்த ஹோப்போடு நான் காத்துட்ருப்பேன். ஓகேடா. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஜோன் போடுறேன். அது வரைக்கும் பாய் டாடா, லவ் யூ ஆல்.